அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். போன பாடத்தில் மஹரஜோட உச்சரிப்பின் சட்டம் அலிஃப்ல இருந்து ஹா வரை பார்த்தோம். இன்ஷால்லா இந்த வகுப்பில் ஹாக்கு அடுத்துள்ள ஹால இருந்து ஷீன் வரை மஹரஜோட உச்சரிப்பின் சட்டத்தை பார்க்கலாம். வாங்க பாடத்தை ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹா ஹாவுடைய மஹரஜ் பிறப்பிடம் தொண்டையின் ஆரம்ப பாகத்திலிருந்து பிறக்கப்படுகிறது. அதாவது தொண்டையுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து காரி சொல்றோம் இல்லையா, காரி சொல்ற மாதிரி இருக்கணும். ஹா அப்படின்ற உச்சரிப்பு வெளியாகணும். ஹா ஹா. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்து தால். தாலுடைய மஹரஜ் பிறப்பிடம் தாவுடைய மஹரஜ் பிறப்பிடம் மாதிரியே நாவினுடைய நுனி மேற்பல்லுடைய வேர்ல படும்பொழுது தால் என்ற உச்சரிப்பு பிறக்கப்படுகிறது. தால் தால். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்து தால். தாலுடைய மஹரஜ் பிறப்பிடம் சாவுடைய மஹரஜ் பிறப்பிடம் மாதிரியே நாவினுடைய நுனி மேல் பற்களுடைய ஓரத்துல படும்பொழுது மென்மையான முறையில் தாலுடைய சப்தம் பிறக்கப்படுகிறது. தால் தால். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்து ரா. ராவுடைய மஹரஜ் பிறப்பிடம் நுனி நாவின் பின்பகுதி மேல் வரிசை நடுப்பற்களின் நீரை தொடும்போது அழுத்தமாக உச்சரிப்பு பிறக்கப்படுகிறது. அதாவது நுனி நாவினுடைய பின்பகுதி இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய மேல் வரிசை பற்கள் இருக்குல்ல, அந்த பற்களோட ஈரை தொடும்பொழுது நம்ம அந்த இடத்துல அழுத்தமாக சொல்லி பார்க்கணும். ரா. அப்போ ராவினுடைய உச்சரிப்பு அந்த இடத்துல இருந்து பிறக்கப்படுகிறது. ரா ரா. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்து ஜா. ஜாவினுடைய மஹரஜ் பிறப்பிடம் நுனி நாவிலிருந்தும் கீழ்பற்களின் நடுவில், அதாவது மேல் கீழ்பற்களின் இடையிலிருந்தும் ஜாவுடைய உச்சரிப்பு பிறக்கிறது. அதாவது இங்கிலீஷ்ல ஜட் ஜட் சவுண்டு வரும் இல்லையா, அதை வச்சு சொல்லி பார்த்தோம்னா ஜா என்ற உச்சரிப்பு வரும். ஜா ஜா. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்து சீன். சீனுடைய மஹரஜ் பிறப்பிடம் ஜா என்ற எழுத்துடைய மஹரஜ் பிறப்பிடம் மாதிரியே கீழ்பற்களின் நடுவில் அதோட ஓரங்களை தொடும்போது சீனுடைய உச்சரிப்பு பிறக்கப்படுகிறது. சீன் சீன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்து ஷீன். ஷீனுடைய மஹரஜ் பிறப்பிடம் ஜீமுடைய மஹரஜ் பிறப்பிடம் மாதிரியே நம்ம நாக்கினுடைய நடுப்பகுதி அதற்கு நேர் மேல் முரசு இருக்கு இல்லையா, அதுல படும்பொழுது ஷீன் என்ற உச்சரிப்பு வெளியாகும். ஷீன் ஷீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்துல ஹால இருந்து சீன் வர பார்த்தாச்சு. இன்ஷால்லா அடுத்த பாடத்துல ஸ்வாதுல இருந்து ஃபா வர பார்க்கலாம். இந்த மஹரஜோட சட்டங்களை நீங்க ஒரு வாட்டி ஓதி பார்த்தோன்னே உங்களுக்கு வராது. இன்ஷால்லா நீங்க எல்லாரும் வீட்டில் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துட்டே இருங்க. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவா வரும். இன்ஷால்லா நான் எடுக்கிற பாட சம்பந்தமா எந்த டவுட்டா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இன்ஷால்லா அடுத்த பாடத்துல சந்திக்கலாம். எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும் உங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.